பசுமை தாயக தலைவரும் பாமக தர்மபுரி நாடாளுமன்ற வேட்பாளருமான முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் சென்னை அயனாவரத்தில் இருக்கக்கூடிய கங்கையம்மன் ஆலயத்தில் நடந்த வேள்வி மற்றும் மகாயாக நிகழ்வுல கலந்துகிட்டாங்க. சென்னை அயனாவரம் நியூ ஆவடி சாலையில ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்துல ஜம்பு மகாரிஷி பேரவை நடத்துற ஜம்பு மகாரிஷி மகாயாகம் மற்றும் வேள்வி நிகழ்வுல அவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க. பாமக சார்பில் தர்மபுரி தொகுதியில சௌமியா அன்புமணி அவர்கள் தான் போட்டியிடுறாங்க. சமீபத்துல தான் இதுக்கான அறிவிப்பை பாமக வெளியிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து சௌமியா அன்புமணி அவர்கள் உட்பட பாமக வேட்பாளர்கள் ராமதாஸ் அவர்களை சந்திச்சு வாழ்த்து பெற்றிருந்தாங்க. இந்த சூழல தான் இப்போ சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த மகா யாகம் மற்றும் வேள்வி நிகழ்வுல போயிட்டு கலந்துக்கிட்டாங்க. பிரியாணின்னு சொன்னாவே போதும் நம்ம நாக்குல எச்சி ஊறும். அதுலயும் மிட் நைட்ல சுட சுட பிரியாணி கொடுத்தா வேணான்னு சொல்ல தோணுமா? அப்படிதான் இங்க 400 கிலோ கறி எடுத்து 2000 பேர் வீட்டுக்கு பார்சல்ல சுட சுட பிரியாணி கொடுத்திருக்காங்க. வேலூர் கோட்டைக்கு ஆப்போசிட்ல 400 கிலோ சிக்கன் கறி எடுத்துட்டு வந்து சுட சுட ஆவி பறக்க நோம்பு பிரியாணி தயார் செஞ்சிருக்காங்க. வேலூர் மக்கான் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு 13வது நோம்பு நாள்ல பிரியாணி சமைச்சு சுமார் 2000 வீட்டுக்கு பார்சல் அனுப்பியிருக்காங்க. சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணில இருந்து பிரியாணி தயார் செய்யற வேலையில ஈடுபட்டிருக்காங்க. மிட் நைட் 1 மணி வரைக்கும் பிரியாணி சமைக்கப்பட்டிருக்கு. இந்த வேலையில சுமார் 130 பேர் ஈடுபட்டிருக்காங்க. மக்கான் பகுதியில் இருக்கிற வீடுகளுக்கு சுமார் அதிகாலை 2:30 மணிக்கு முன்னாடியே பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. ரம்ஜானை முன்னிட்டு அதிகாலையில மக்கான் பகுதியில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் பிரியாணியை சாப்பிட்டு மகிழ்ந்திருக்காங்க. இது வந்து ரிமோட்டோட சென்சார், இது மேலே உள்ளது டிவியோட சென்சார். இந்த ரிமோட்டோட சென்சார் வந்து டிவிக்கு பாஸ் ஆகிறப்ப தான் வந்து டிவி ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த சென்சார் வந்து இதுக்கு பாஸ் பண்ணுறப்ப தான் வந்து